ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவரின் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இச்சிறுவனை காக்கிறவர், அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். கர்த்தரின் மெய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அன்புள்ள ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். இரவிலே நீர் செய்த பெரிய ஆசீர்வாதமான, பாதுகாப்பான, சுகமான அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பகலிலே நீ செய்கிற எல்லா காரியங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே நடத்துகிற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமகிழ்வுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே இந்த பாடலை பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தடான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய அழகான கண்கள். அன்று பெதஸ்தா என்று சொல்லப்பட்ட குளத்திலே, ஆட்டுக்கால் மண்டபத்திலே படுத்து கிடந்திருந்த ஒருவனை பார்த்தது. அவன் ஆண்டவரிடத்தில் ஒன்றுமே கேட்கவில்லை. ஆனாலும் அவருடைய அழகிய கண்கள் அவனை பார்த்து, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்றார். அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அப்படி ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே அவர் பார்த்த இடங்களிலெல்லாம் பார்வையற்றோருக்கு பார்வை, இரத்த போக்கு உள்ளவங்க வந்து தொட்ட பொழுது ஒரு பெரிய சுகம், உதரத்தின் போக்கு நின்றது. உடனே வேதனை நீங்கி சுகமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது.
அவர் பாடையை தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனே எழுந்திரு என்றார். இறந்தவன் எழுந்து நின்று பேசத் தொடங்கினான். உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். லாசருவே வெளியே வா என்றார். வெளியே வந்தான். கட்டவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தலித்தாகுமி என்றார். சிறு பெண்ணை எழுந்திரு என்ற அர்த்தமா. அவள் எழுந்திருந்து அவளுக்கு உணவு கொடுக்கும்படி செய்தார். அன்றைய அழகான கண்கள் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பிற்று. வியாதிஸ்தரையும் குணமாக்கிற்று. வறுமையில் இருந்தவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து இம்மட்டும் நடத்தி வருகிறது. எபினேசராக இருக்கிறது. இம்மானுவேலராக இருக்கிறார். அவர் என்று நம்மோடு ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நம் கரங்களை உயர்த்தி நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? மோசே கரம் உயர்த்தி ஜெபித்த போது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அந்த சங்கீதத்தில் நான் வாசித்தோம், உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். நிச்சயம் காண்பாண்டவரே. அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே அதை பார்க்கும். யோபுவின் குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்தது போலவே நெடுநாளாய் வாழ்ந்து 4 தலைமுறை வாழ்ந்தான் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியே நாங்களும் வாழ்ந்து உமக்காக சாட்சியை நிற்கும்படி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் நான் இந்த ஏசாயா 54 உங்களை எடுத்துக்கொண்டேன். அதையும் அன்னாளுடைய சரிதையும் நாம் இணைத்து சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். அன்னாள் லூக்கா 2ஆம் அதிகாரம், அதை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே நேற்று உங்களுக்கு ஒரு சின்ன முகவுரை சொன்னேன். அண்ணனுடைய வயசு கணக்கிட்டீங்களா? எத்தனை பேர் கணக்கிட்டீங்க சொல்லுங்க. எத்தனை பேர் கணக்கிட்டீங்க? அதாவது 37ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 37. அது பாருங்க, கவனிங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், அதாவது அந்த கன்னி பிராயத்தில் விவாகம் பண்ணது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள். கன்னி பிராயத்துல, ஒரு கன்னி பிராயம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வயசு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ 7 வருஷம் தான் புருஷனோடு வாழ்ந்தாங்க. 7 வருஷம் வாழ்ந்து அதிக வயது சென்றவளாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ளவளாய் அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டார். பிரியமான பெற்றோரை, இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சில ஆலோசனை நான் சொல்ல விரும்பும். பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல, வயதானவர்களுக்கு மாத்திரமல்ல, என் வயதில் இருக்கிறவர்களுக்கு கூட தான் இதை சொல்ல. என் வயது மாத்திரமல்ல, இள வயது இருக்கிறவர்களுக்கு கூட தான் இன்றைக்கு ஒரு செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தி புறப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் தனிமையா விடப்பட்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கணவனால ஒதுக்கப்பட்டு பிரிந்து இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கைம்பெண்ணா கணவன் இறந்து அல்லது மனைவி இறந்து நீங்க இருக்கிறீங்களோ, உங்கள் அனைவருக்கும், அதாவது பொதுவா சொல்றேன், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற எல்லாருக்காக தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்தார். ஆமென். கைவிடப்பட்ட நிலையில யாரும் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு ப்ரொமோஷன் வாங்கி தர ஒருவரும் இல்லை, எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தர எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை, என் கடனில் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, என் துக்கத்தில் என்னோட கூட பங்கு பெற ஒருவரும் இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட எனக்கு ஹெல்ப் பண்ண ஒருவரும் இல்லை, பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டாங்க, கணவன் கைவிட்டான், மனைவி கைவிட்டா, உடன் பிறந்தவர்கள் கைவிட்டாங்க, யாரும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக அவர் பிறந்திருக்கிறார். பாருங்க, பிரத்யேகமாக அன்னாளை சந்திக்க அவர் வருகிறார். முதலாவது, அன்னாள் தனியா இருந்தா, லோன்லியா. அது தனிமை என்பது ஒரு கொடுமை, அது ஒரு நரகத்தை போன்றது. அது யாரும் பேச ஆள் இல்லை,
துணை இல்லை அப்படின்னா அவங்க எப்படி வாழ்வாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொல்லப்படலை, கணவனும் இல்லை. ஆனா அதன் பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி மாற்றிக்கொண்டாங்கன்னா எங்க வந்துட்டாங்க பாருங்க, எங்க வந்துட்டாங்க? தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. தேவனை தேடி வந்துட்டாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் கைவிடப்பட்ட முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி, உதவி செய்யறவங்கள தேடுறதுக்கு முன்னாடி, ஐயோ எப்படி உதவி வரும், நான் யார் இடத்துல போய் நிற்பேன் என்று அழுகிறதற்கு முன்னாடி, மனதுல அந்த வருத்தம் வருவதற்கு முன்னாடி முதல்ல செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் குறிப்பு என்ன தெரியுங்களா? வாசிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 54 இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை சேர்த்துக் கொள்வேன். 10ஆம் வசனம். அது 7. 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சிறுமை பெற்றவளே, எல்லாரும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், அது பட்டவளாக இருக்கட்டும் பட்டவராக இருக்கட்டும், சிறுமை பெற்றவர்களே, பெருங்காற்றில் அடிப்பட்டவர்களே, தேற்றரவற்றவர்களே, இதோ நான் உன் கல்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி. கைவிடப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாத, இமை பொழுதுதான் உன்னை கைவிட்ட, ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், கண் மூடி கண்ணு திறக்கிறதா கைவிட்ட. ஆனா எப்படியா? உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். ஐயோ கைவிடப்பட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் எப்போதும் இருக்கிறார். அவரை தேடுங்க, அவர் தேவ சமூகத்தை தேடுங்க. மோசேஸ் சொன்னா, உங்களுடைய சமூகம் இல்லாமல், உங்களுடைய பிரசனம் இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இங்கிருந்து நகர மாட்டேன். அந்த ஒரு அந்த வைராக்கியம் உங்களுக்கு மிக மிக அவசியம். பாருங்க, இங்க சொல்லிட்டே வராங்க, பிள்ளைப்பெறாத மலடியே, கர்ப்ப வேதனைப்படாதவளே, சொல்லிட்டு பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ எழுச்சி அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவையின் இருப்பை விதவையின் இருப்பின் நிந்தையை இனி நீ நினையாதிருப்பாய், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அந்த அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உன் படைப்பாளரே உனக்கு நாயகர் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு அவர்தான் உங்களுக்கு தலைவன், அவர்தான் உங்களுக்கு துணை, அவர்தான் உங்களுக்கு இணையான துணை, அவர்தான் வேற யாரும் இல்லை. இது கணவனானாலும் சரி, கைவிடப்பட்ட மனைவியானாலும் சரி, கைவிடப்பட்ட பிள்ளைகளானாலும் சரி, யாரானாலும் சரி, யார் துணைனா சிருஷ்டிகர் தான் நமக்கு நாயகன். இல்ல, நாயகனை யார சொல்வீங்க? உங்களுக்கு தெரியும்ல, அதை நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார், சகோதரன் என்று அழைக்கப்படுகிறார், நம்முடைய சர்வ வல்லவர் என்று அழைக்கப்படுகிறார், எகோவா ரஃபா என்று அழைக்கப்படுகிறார், எகோவா ஷாலும் என்று அழைக்கப்படுகிறார், எகோவா டிஸ்கெனோ என்று அழைக்கப்படுகிறார். இங்க நாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஹஸ்பண்ட் அர்த்தம். அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். யாரை பத்தி சொல்லிட்டு வர்றாரு? உன் வாலிபத்தின் வெட்கத்தை மணந்து, அதாவது நீ விதவையா இருப்பதை நின்று இனி நினையாதிருப்பாய், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். அவர்தான் நமக்கு. அல்லேலூயா. இப்ப நீங்க அண்ணால பாருங்க, அவங்க என்ன அழகா தெரிந்து கொண்டாங்க பாருங்க. அவங்களிடத்துல நம்ம கற்றுக்கொள்வோம். அந்த வயதான அந்த அபாரத்துல கற்றுவோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனையே சார்ந்து கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் தேவனை விட்டு விலகாமல் இருந்தாங்க. சில நேரங்களில உபத்திரவங்கள் வருகிற பொழுது, வேதனைகள் வருகிற பொழுது, இயல்பாகவே மனித இனம் என்ன செய்யலாம்? ஆண்டவரை விட்டுரும். என்ன செய்யும்? அவரை வணங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, அவரை தேடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, இவ்வளவு பெரிய அடி எனக்கு தேவையா, இவ்வளவு பெரிய இழப்பு எனக்கு அவசியமா,
எவ்வளவு பெரிய வறுமை எனக்கு அவசியமா, எவ்வளவு பெரிய தாமதம் எனக்கு அவசியமா, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஆண்டவரை விட்டுட்டு, ஜெபிக்கிறத விட்டுட்டு, வேதம் வாசிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை சுத்தமா மறந்துடுவாங்க. ஆனா இந்த அம்மா இளம் வயதுல இவ்வளவு பெரிய இழப்புல யாராவது கர்த்தரை நாளை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் சொல்ல முடியுமா? எந்த காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். அதுல வரும் அழகான ஸ்டான்ஸா, பியூட்டிஃபுல் ஸ்டான்ஸா. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. அப்போ எல்லாவற்றிலும் அவரை தான் வைக்கணும் முதல்ல. தயவு செய்து யாரையும் நம்பாதீங்க, உங்க பிள்ளைகளை நம்பாதீங்க, கணவனை நம்பாதீங்க. அதுக்காக நான் சொல்றது ஆன் த ஹோல் சொல்றேன். நம்பாதீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க வருவாங்க. நோ, ஆண்டவரை தவிர வேற யாரும் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. அதனால நம்ம தேவனை மறக்க கூடாது. சிருஷ்டிகரே இதை நீங்க உங்க மைண்ட்ல ஏத்துங்க. உங்க நெடுநாளா நீங்க வாழணும்னா அவர் தான் நம்ம நாயகர். அவர்தான் 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 அவர்தான். அவரை விட்டா நமக்கு இந்த உலகத்துல வேறு ஆதரவு இல்லை, வேறு அடைக்கலம் இல்லை, வேறு அரண் இல்லை, வேறு போக்கிடம் இல்லை. அவரை விட்டா நமக்கு. அதனால நீங்க கோபத்துல கூட அவரை விட்டுறக்கூடாது. அல்லது வருத்தப்பட்டோம் அவரை விட்டுறக்கூடாது, கோச்சிட்டோம் அவரை விட்டுறக்கூடாது, அல்லது முறுமுறுத்து அவரை விட்டுறக்கூடாது. அவர் இல்லாம உலகத்துல நாம வாழவே முடியாது. அதான் அழகா சொல்றாரு, சிருஷ்டிகரே உன் நாயகர். திரும்ப சொல்லுங்க, நல்ல 3 முறை சொல்லி நல்ல மனதுல எழுத்துங்க. சிருஷ்டிகரே என் நாயகர், சிருஷ்டிகரே என் நாயகர். இங்கிலீஷ்ல வெவ்வேறு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க அதை படிச்சுட்டு எனக்கு எழுதுங்க, உடனே கமெண்ட்ல போடுங்க. சிருஷ்டிகரே, என் படைப்பாளரே, என்னை படைத்தவரே, என் நாயகர், என் நாயகர். நீங்க சாங்ஸ் ஆஃப் சாலமன் தான் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மணவாளன் மணவாட்டி அப்படின்னு வரும். ஸோ அது உனக்கு ஆண்டவர் ஆவியானவர்னு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணு நம்மளுக்கு விவரித்து காண்பிக்கிற பாருங்க. மணவாளன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபை. இங்க அப்படிதான் சொல்லு, அப்படியே அழகா பாருங்க. அவர் மணவாளன், நாம் எல்லாரும் மணவாட்டிகள். சிருஷ்டிகரே நமது நாயகர். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை விற்றக்கூடாது. ஆண்டவர் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நம்ம மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இரவும் பகலும் உபவாசித்து பாருங்க. சரி, நான் கேட்கிறேன், நல்ல கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. ஆசேரின் கோத்திரம் பானவேலின் குமாரத்தி அன்னாள் யாருக்காக உபவாசிக்கணும்? குழந்தை இல்லை, கணவன் இல்லை, யாருக்காக உபவாசிக்கணும்? எதுக்காக உபவாசிக்கணும்? அவங்களுடைய தேவைதான் என்ன? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம உபவாசிக்கணும்? அவங்க ஏன் உபவாசங்க தெரியுமா? மற்றவர்களுக்காக. அவங்களை போல கைவிடப்பட்ட, அவங்கள போல இளவயதில கணவனை இழந்த, மனைவி இழந்த, வறுமையில வாடுகிற, புறக்கணிக்கப்பட்ட, வேதனையில இருக்கிற, தாழ்வில் இருக்கிற, யாரும் இல்லாத அனாதையா இருக்கிற, அல்லது கைவிட எல்லா சூழ்நிலைகளும் வெறுக்கப்பட்ட, ஜீசஸ் அவர்களுக்காக உபவாசம் பண்ணாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இனி நீங்க அதான் யோபு நிகழ்ச்சி நீங்க எடுத்துக்கோங்க. யோபுவை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாருன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆக அவங்க யாருக்காக உபவாசம் பண்ணாங்க? மற்றவர்களும் கூட நான் சொல்ல மாட்டேன், அவங்களை போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக தான் பிரத்யேகமாக. ஏன்னா அந்த பாதையில போறவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். கைவிடப்பட்டு வாலிபத்தின் வெக்கத்தை மறந்து உன் விதவையின் நிந்தையை, அதெல்லாம் பிள்ளை புறாத மலடியே அப்படின்லாம் சொல்லப்பட்டு, உனக்கு இடம் இல்லை, உனக்கு வீடு இல்லை, உனக்கு வாசல் இல்லை,
உன் பிள்ளைகள் சரியில்லை. இது பாருங்க, இந்த வசனம் முழுவதும் போறோம். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? பிள்ளைகளே இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ஐயா முதல்ல இப்ப அண்ணால் வாழ்க்கை எடுத்துங்க. கணவன் முதல்ல அப்பா அம்மா இல்ல, இப்ப கணவன் இல்ல, ஆண்டவர் அவளுக்கு பிள்ளைகளும் கொடுக்கல, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கல, அவளுக்கு ஒரு குடும்பம் இல்ல, வீடு இல்ல. ஏன்னா ஆலயத்துலதான் அவன் வீடுனா பார்த்துங்க, வீடு இல்ல, வாசல் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. நீங்க ஜெபிப்பீங்களா? நாம ஜெபிக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்ம போகிற பாதையில் இருக்கிறவங்களுக்காக நம்ம தலையில கையை வச்சு நம்ம சோமா, ஆண்டவரே என் பாதையில போகிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, கடன்ல இருக்கிறாங்கப்பா, நிறைய பிரச்சனை இருக்கிறாங்கப்பா, குடும்பத்துல சண்டையில இருக்கிறாங்க, பிரிவினையில இருக்கிறாங்க, வருத்தங்கள் இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, மருத்துவமனையில் இருக்கிறாங்க. நாங்க போகிற பாதையில் அந்த பாதையில அவங்க போகக்கூடாது. அவங்க எல்லாம் பேரை எழுதி வைத்து அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி செய்வீங்களா? செய்து பாருங்க. 100 வருஷம் கேரண்டி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 100 years நெடுநாளாய் வாழுகிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். 84 வயது பிளஸ் அவருடைய இளம் பிராயம் பிளஸ் 7 வருட திருமண கன்னி பிராயம் பிளஸ் அவங்க 7 வருட திருமண வாழ்க்கை, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 100 வருஷம் பிரிச்சு ஆண்டவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். அடுத்து ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்களாம். பாட்டு பாட முடியுமா இந்த வேதனையில? யாருக்காவது கஷ்டம் இல்ல. பாட்டு கேட்க முடியுமா? கஷ்டம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தரை எக்காலத்திலும் நம்ம பாடி ஆராதிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் எந்த துன்பத்தின் வழியே, இக்கட்டின் வழியே, பிரச்சனையின் வழியே, துன்பத்தின் வழியே, வேதனையின் வழியே, மரண இருளின் வழியே, வியாதியின் வழியில, வாதியின் வழியில, இன்னும் மரண படுக்கையில பாடுங்க. ஆண்டவரை பாடுங்க, மனசார பாடுங்க. அவர் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆராதித்து கொண்டிருந்தாங்களாம். உபவாசிப்பது மாத்திரமல்ல, ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆராதித்து கொண்டிருந்தார். அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். என்ன கிருபை தெரியுமா? தீர்க்கதரிசி. ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசி. நியூ டெஸ்ட்மெண்ட்ல அண்ணால் ஒரு தீர்க்கதரிசி, பிலிப்புனுடைய 3 மகள் ஒரு தீர்க்கதரிசிங்க. ரைட், 4 பேரு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல எடுத்துட்டீங்கன்னா தெபோரால், மீரியாம், தெபோரால். அதன் பிறகு உல்தாள் என்னும் தீர்க்கதரிசி. வேற யாரு? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். திருமறையிலேயே கிட்டத்தட்ட சரியா சொல்ல போனா 8 தீர்க்கதரிசிகள் தான், பெண் தீர்க்கதரிசிகள் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் ஒண்ணுதான் இப்ப மறந்துட்டேன். ஓ ஜீசஸ், தேங்க்யூ. மிரியாம், தெபோரால், உல்தாள், வேற நியூ டெஸ்ட்மெண்ட்ல அன்னாள் தீர்க்கதரிசி, அப்புறம் பிலிப், அப்படியுடைய குமாரத்திகளாகிய 3 பேர்கள் தீர்க்கதரிசிகள். ஆண்டவருக்காக திறப்பில, அவளை போன்றவர்களுக்காக திறப்பில வைராக்கியமாய் ஆண்டவர் விட்டு நீங்காமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை தெரியுமா? கர்த்தருடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஒரு கிருபை, தீர்க்க தரிசன வரம் கர்த்தர் கொடுப்பார். நீ பேசுப்பா, நீ சொல்றதும் அப்படியே நடக்கும். உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஜெபம் பண்ணுங்க ஐயா, அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அப்படியே கர்த்தர் தீர்க்க தரிசனமா உங்க வாயிலிருந்து வார்த்தைகளை போடுவார். எனக்கு பெரிய கிருபை பார்த்தீங்களா? வயதான உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை வந்து நீங்க போக்கிடாதீங்க, அது வெறுத்துறாதீங்க, அது விட்டுடாதீங்க. உங்களை தீர்க்கதரிசியாய் மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் ஆண் பெண் தீர்க்கதரிசியாய் மாற்ற விரும்புகிறார்.
இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய வாயாக, ஆண்டவருடைய வார்த்தையாக, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற மறைபொருளாக உங்களை இந்த உலகத்துல வைக்க விதவை என்ற வார்த்தையை விட்டுட்டு கர்த்தர் என்னவா மாற்றினாரா? கைவிடப்பட்டவள், கைவெண், மனம் நொந்தவள் என்ற வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு தீர்க்க தரிசி அப்படின்னு மாற்றினார். அல்லேலூயா. உங்களை மாற்றுவார், உங்களை மாற்றுவார். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கும். சில வசனங்களை நான் சொல்லி நான் செபிக்க ஒரு 54 திரும்ப எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகான அதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க அதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப பாருங்க, உன் பிள்ளைகள் எல்லாம் பண்ணிட்டோமா? 14 பாருங்க. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் அப்படின்னா என்ன? உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு உண்டு. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய். சொல்லலாம், ஐயோ எனக்கு நீதியே செய்யல, நீதி நடக்கல. நீதியினால் சிறப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். அல்லேலூயா சொல்லுங்க. பயம் இல்லாமல் இருப்பாய். ஆமீன் சொல்லுங்க. திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. அது உங்களை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமேன் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை விட வேற என்னங்க வேணும்? கர்த்தர் பெரியவர். அவர் சொன்ன வாக்கு நிறைவேறும், நிறைவேறிட்டு நிறைவேறுகிறது. அது இன்றே கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய். நீ கர்த்தரின் கைகள் எல்லாகாரமான கிரீடம், ராஜ்யமுடியமாயிருப்பாய். பிரியமானவர்களே, அன்னாளை போல தேவனோடு இருங்க, தேவ சமூகத்தில் இருங்க, தேவ பிரசன்னத்தில் இருங்க. முதல் குறிப்பு எழுதுங்க. கைவிடப்பட்டு இருக்கலாம், மனநொந்தலா இருக்கலாம், அல்லது இடமில்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், தனிமைப்பட்டு இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், சோதனையில் இருக்கலாம், கால தாமதங்கள் இருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம். ஆனா தேவனை விட்டுறாதீங்க, தேவனோடு இருங்க. அவரோடு இருக்கிற கிருபை எப்போது இருக்கும்னா, நீங்க இரவும் பகலும் உபவாசம் இருங்க. என்னால முடியலையா? ஹாஃப், ஏற்கனவே நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்க உணவுல பாதி குறைங்க, அதுலயும் பாதி குறைங்க. அதன் பிறகு முழுசுமா கரைக்க கர்த்தர் கிருபை பண்ணுவார். இரவும் பகலும் உபவாசம் இருந்து ஜெபத்தை விட்டுறாதீங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல டூலே ஜெபம் தான். ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வாழ்க்கை. ஜெபம் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையிலே ஜெபம் பண்ணுங்க. முதலாவது அதிகாலை 4ஆம் ஜாமம் 2:45 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுங்க. மிட் நைட் 12 மணிக்கு 2 பொழுது விடைகிற சமயத்துல எழும்பி ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப பலமுள்ளதா இருக்கும். 12 o'clock and 2:45 இருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது. உன் சிக்னல் நேராக போகும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஆராதனை செய்யுங்க, பாடல் பாடி தேவனை துதியுங்க. இதை செய்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க, எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லி பாருங்க. சொல்லவே முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். பெற்றோரே, உங்களை கர்த்தர் 100 வயது வரைக்கும் வாழ வைத்து உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டு இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தினாலும் உங்களுடைய தீர்க்கதரிசிகளாகவும், சிமியோனை போல தீர்க்கதரிசியாய், அன்னாளை போல தீர்க்கதரிசியாய் உங்களை மாற்றுவாராக. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட உடல் உபாதைகளோடு கூட, வேதனைகளோடு கூட, நுரையீரலில் பாதிக்கப்பட்டிருக்கிற
அநேகரை கர்த்தர் பார்க்கிறார், சுகமாக்குகிறார். விசேஷமாய் நரம்புகளிலே காணப்படுகிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். நரம்புகள் எல்லாம், எலும்புகள் எல்லாம் கர்த்தர் புதிதாக்குகிறார். ஜீரண உறுப்புகளிலே காணப்படுகிற அல்சர் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைகிறது. சைனஸ், எல்லா ஸ்பாண்டிலிட்டிஸ், எல்லா வெர்டிகல் இஷ்யூஸ், கண்களிலே காணப்படுகிற பிரச்சனை, யூட்ரஸ் விசேஷமாய் கர்த்தர் தொடுவீராக. எஸ் லார்ட், எஸ் லார்ட். மென்சுரேஷன்ஸ் சைக்கிள கர்த்தர் சரியா பண்ணுவீராக இயேசுவின் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். பிசாசே, உன் கையை எடு என்று சொல்லுகிறாய். பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை வரட்டும், நல்ல தேர்ச்சி வரட்டும், நல்ல ஞானம் வரட்டும். சிறு பிள்ளைகள் விசேஷமாய் பாதுகாக்கப்படட்டும். ஜுரங்கள், காஃபுகள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். கேன்சர் குணமடையட்டும். ஆண்டவரே, வீடு வாங்கட்டும், வாசல்கள் விரிவாக்கட்டும், துறைகள் விரிவாக்கட்டும், இடங்கள் விரிவாக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். வறுமை நீங்கட்டும், கடன் நீங்கட்டும், கடன் அடைக்கப்படட்டும், மீட்கப்படாத நகைகள் மீட்கப்படுகிற கிருபையை ஆசீர்வதி. வேலையிலே உயர்வு, மேன்மை, திருமணம் ஆகட்டும், வேலை கிடைக்கட்டும், குழந்தை பேறு உண்டாகட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாயிரட்டும், அநேக பெற்றோர்கள் சமாதானமாய் வாழட்டும், பிரிந்த அப்பா அம்மா பிள்ளைகள் சேரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.